Welcome to Success Max MSP. Hi students, like exercise 3.3 ல fourth sum பாருங்க. Determine K, solve the equation. The equation கொடுத்திருக்காங்க. If one of its root is twice the sum of the other two zeros. So first நம்ம இந்த cube root அப்படின்றதுனால 3 roots நம்மளாவே consider பண்ணிக்கிறோம். First let the roots are நம்ம என்னென்ன ரூட்ஸ் எடுக்க போகிறோம்னா ஆல்ஃபா பீட்டா அண்டு காமா 3 ரூட்ஸ் எடுத்திருக்கோம். இதுக்கான கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட் இஸ் ஒரு ரூட் எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னாக்க கிவன். இப்போ நான் அந்த ஒரு ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ஃபா ஒன்று நான் எடுத்திருக்கேன். இஸ் ட்வைஸ் தி சம் ஆஃப் அதர் டூ ரூட்ஸ், அதாவது மீதி 2 ரூட்டோட சம்மு அதனுடைய 2 டைம்ஸ் ட்வைஸ் சொல்லியிருக்காங்க, ட்வைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டா ப்ளஸ் காமா. இப்போ அந்த பீட்டா ப்ளஸ் காமாவை மட்டும் நான் ஒரு சைடு அப்படியே வைக்கிறேன் அப்படின்னாக்கா பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னா அந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 ஆப்போசிட்டில் வந்து என்ன ஆகும், டிவிஷனில். அப்படின்னா பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைடட் பை 2. இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து சமேஷன் 1, சம் ஆஃப் ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். இப்போ சமேஷன் 1 அப்படின்னாக்கா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அதாவது அதுக்கு என்ன வரும், மைனஸ் பி பை ஏன்னு எழுதுவாங்க. அதாவது எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏன்னு அர்த்தம், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து பி, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து சி, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து டி. இப்போது மைனஸ் பி பை ஏ அப்படின்னாக்கா பியோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -6. ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்குன்றதுனால இங்கே +6 பை ஏவோட வேல்யூ வந்து 2. 1 2 is 2, 3 2s are 6. பீட்டா ப்ளஸ் காமாவோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா பை 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்படின்னா இந்த பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை 2ன்னு அப்ளை பண்ணுறோம். இந்த பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக நம்ம ஆல்ஃபா பை 2 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆல்ஃபா பை 2 எழுதுகிறோம். ஈக்குவல் டு இதுக்குரிய ஆன்சர் என்ன கிடச்சிது, 3. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா இந்த டினாமினேட்டரில் 2, இது ஆப்போசிட்டில் கொண்டு வரும்போது இதில் வரும் 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3. 2 ஆல்ஃபா ஒரு ஆல்ஃபா ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 3 ஆல்ஃபா டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 3. இது ஆப்போசிட்டில் எடுத்துறதுனா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 3s are 6, ஆல்ஃபா ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 3. கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 1 3 is 3, 2 3s are 6. ஆல்ஃபாவோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். சமேஷன் 3, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னா என்ன கிடைக்கும், மைனஸ் டி பை ஏ தான் நம்மளுக்கு ஃபார்முலா. டியோட ஆன்சர் என்ன இருக்குது, கே, கே பை 2. ஸோ ஃபார்முலாவிலே நம்மளுக்கு மைனஸ் இருந்ததுனால மைனஸ் கே பை 2. இப்போ இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2. 2 பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் கே பை 2. இந்த 2 ஆப்போசிட் வந்ததுன்னா டிவிஷனில் வந்துடும். அப்படின்னா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் கே பை இந்த 2 ஆப்போசிட்டில் டிவிஷனில் வரும்போது என்ன வரும், 2 2s are 4. இப்போது சம் ஆஃப் பீட்டா ப்ளஸ் காமா வந்து ஆல்ஃபா பை 2ன்னு கிடச்சிது. இப்போது இதுக்கு பீட்டா காமா மல்டிப்ளிகேஷன் வந்து கே பை 4. இது ஈக்குவேஷன் 2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு சமேஷன் 2. சமேஷன் 2 அப்படின்னாக்கா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ஈக்குவல் டு சி பை ஏ. சி அப்படின்றது பார்த்திங்கனாக்கா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னாக்கா என்ன கிடைக்கும், 3 பை 2ன்னு கிடைக்கும். இப்போ இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா காமோட ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் கே பை 4ன்னு போட்டிருக்கோம். ப்ளஸ் இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ 2, காமா ஈக்குவல் டு 3 பை 2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்மில் 2 காமனாக இருக்கிறதுனால 2 நான் காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா பீட்டா ப்ளஸ் காமான்னு எழுதலாம். இந்த மைனஸ் சி ப்ளஸ் சி மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் கே பை 4ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 3 பை 2. பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஆல்ஃபா பை 2. ஆல்ஃபாவோட ஆன்சர் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா 2 பை 2 அப்படின்னாக்கா பீட்டா ப்ளஸ் காமாவோட ஆன்சர் என்னது, 1ன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக என்ன ஆன்சர் கொடுக்க போகிறோம், 1ன்னு அப்ளை பண்ணுவோம். மைனஸ் கே பை 4 ஈக்குவல் டு 3 பை 2. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், 4 இருக்கும். இந்த இடத்துல ஏதாவது மல்டிப்ளை பண்ணுவீங்க, 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8. 4 2s are 8 மைனஸ் கே டிவைடட் பை 2. இது ஆப்போசிட்டில் வந்துன்னா என்ன ஆகிடும், 4 ஆப்போசிட்டில் வந்துன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துடும். அப்போ நாங்கள் 8 மைனஸ் கே ஈக்குவல் டு 3 பை 2 இன்ட்டு 4. அப்படின்னா 1 2 is 2, 2 2s are 4.
இப்போ நெக்ஸ்ட்டு 8 மைனஸ் கே ஈக்குவல் டு 3 2 சார் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்களா என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். ஸோ இங்கே மைனஸ் கே ஈக்குவல் டு 6 இந்த ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா மைனஸ் 8 கிடைக்கும். ஸோ 8லேருந்து நம்ம 6 மைனஸ் பண்ணும்போது -2 ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்றதுனால மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். கேவோட ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 2. ஆல்ஃபாவுக்கு நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். அதாவது பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1. இப்போ காமாவை நான் இதே சைடு வைக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த பீட்டா ஆப்போசிட்டில் போகும்போது என்ன ஆகிடும் 1 மைனஸ் பீட்டான்னு கிடைக்கும். இப்போ இந்த ஆன்சரை நம்ம எதில் அப்ளை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது substitute gamma equal to 1 minus beta and k equal to 2 in 2. equation 2ல நான் இதை அப்ளை பண்ண போகிறேன். equation 2 என்னது நம்மளுக்கு beta gamma equal to minus k by 4 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த காமாவுக்கு பதில் என்ன போட போகிறோம் 1 minus beta எழுத போகிறேன். அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ஒரு பீட்டா இருக்குது, இங்கே 1 minus beta ஈக்குவல் டு கேவோட ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா -2 டிவைடட் பை 4. அப்படின்னா 1 2 is 2 2 2 சார் 4. இப்போ இந்த பீட்டாவை எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்களா இங்கே பீட்டா நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா மைனஸ் பீட்டா ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே -1/2. இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 2 ஆப்போசிட்டில் இருந்தால் ரெண்டு நம்பரோடைய மல்டிப்ளிகேஷன் வந்துடும். அப்படின்னா 2 பீட்டா 2ஓட பீட்டா ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிங்களா 2 பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பீட்டா -2 பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. -1 ஆப்போசிட்டில் இருந்தால் +1 ஆகிடும். எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கோங்க. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஆனால் இது வந்து நெகட்டிவில் இருக்குன்றதுனால இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா இங்கே 2 பீட்டா ஸ்கொயர் -2 பீட்டா -1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இதை ஃபார்முலா மெத்தடில் தான் நம்ம பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் -4ac டிவைடட் பை 2a அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அதாவது இந்த பீட்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து a, பீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் வந்து b, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து c. இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா பீட்டா ஈக்குவல் டு -b அப்படின்னும் போது இங்கே +2 ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். பியோட வேல்யூ என்னது வரும் -2. 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் 4 மைனஸ் 4a வேல்யூ 2, சியோட வேல்யூ -1 டிவைடட் பை 2a. 2a ஆன்சர் 2. இப்போ நான் இதை ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். 4 2 சார் 8 டிவைடட் பை 2 2 சார் 4 கிடைக்கும். 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் √12ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த √12 எப்படி எழுதலாம் 4 3 சார் 12ன்னு எழுதலாமா? இப்போ இந்த 4ஐ நம்ம ரூட்டை விட்டு வெளில எடுத்தோம்னாக்கா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 2ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√3ன்னு கிடைக்கும் டிவைடட் பை 4. இப்போ இது ரெண்டுலேயுமே காமனாக ஒரு 2 வெளில எடுத்துருங்க. அப்போ நான் பேலன்ஸ் இருக்கிறது அங்கே 1, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். அப்படின்னா 1 2 is 2 2 2 சார் 4. நான் என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள் இங்கே 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 டிவைடட் பை 2. இது எதோட ஆன்சரு பீட்டாவோட ஆன்சர். பீட்டா ப்ளஸ் காமாவோட ஆன்சர் வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல பீட்டாவுக்கு 1 ப்ளஸ் √3/2ன்னு எடுக்கும்போது காமாவுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் √3/2ன்னு கிடைக்கும். அதுவே பீட்டாவுக்கு 1 மைனஸ் √3/2ன்னு எடுத்தோம்னா காமாவுக்கு 1 ப்ளஸ் √3/2ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னாக்கா ஆன்சர் வந்து 1ன்னு கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான். அப்படின்னா இந்த கொஷினில் ஃபைனல் ஆன்சர் therefore the zeros are என்னென்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 1 + √3/2 இன்னொன்று 1 - √3/2. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.